ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல மிகவும் சோகமான ஒரு விஷயத்தை பத்தி தாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் அந்த பாய்சனை வந்து எல்லாருக்குமே கொடுத்து ஒத்துரு பேலன்ஸ் விடாம எல்லாருமே வந்து வாயில ரத்தம் எடுத்து கதறிட்டு கிடக்குறாங்க. அதை பார்த்த சுடர் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அவங்கெல்லாம் உயிர் பொழைச்சாங்களா, அவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இருக்கலாங்க, ஒரு கெட்டவளா இருக்கலாம். அதுக்குன்னு இந்த அளவுக்கு கெட்டவளா சின்ன குழந்தை கூட விடாம எல்லாரையும் கொல்லணும்னு நினைக்கிற இந்த கேவலமான சுடர்லாம் வந்து கண்டிப்பா உயிரோட இருக்கவே கூடாதுங்க. ஆனா பாத்தீங்கன்னா வந்து கடவுள் நல்லவங்களை தானே சோதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரியே வந்து அது கோயிலுக்கு நம்பி கூட்டு வந்த எல்லாருமே வந்து அந்த பாய்சனை வந்து பிரசாதத்துல கலந்துடுறா. பிரசாதத்துல கலந்து அவன் மட்டும் சாப்பிடாம எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சிருக்கா. இப்ப எல்லாருமே கோயிலுக்கு போறாங்க. நிஷாவுக்கு மட்டும் டவுட் வந்துடுச்சு. ஏன்னா நிஷா இந்த காலத்து பொண்ணுன்றதுனால நிஷா வந்துட்டு எப்படி யோசிக்கிறான்னா, அக்கா மேல சாமியா அப்படின்ற மாதிரி யோசிக்க லைட்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சுடர் வந்து கடைசியா இந்த வீட்டை பார்த்துக்கோங்கப்பா, இதுதான் வந்து கடைசி நாள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்னம்மா சொல்ற? இல்லப்பா, நான் சும்மா காமெடிக்கு சொன்னப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல நிஷாவுக்கு லைட்டா டவுட் இருக்கு. அங்க ஒரு பக்கம் மல்லிக்கு பயங்கர கெட்ட கனவு வந்துருச்சு இல்லையா. இப்போ வந்துட்டு குழந்தைங்கள்லாம் வந்து கனவுல பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி குழந்தைகளை பார்த்தோம் அப்படின்னா சாவை பார்க்க போறோன்னு அர்த்தம். கனவை வச்சு பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. அதனோட அடிப்படையில இப்ப மல்லிக்கு வந்து வெறும் குழந்தைங்க கனவா வரவுமே விஜய் கிட்ட போய் சொல்றாங்க, என்னங்க நேத்தே வந்து ஒரு மாதிரியா கனவு வந்தது, எலும்பு கூட அப்படி இப்படின்னு, இன்னைக்கு என்னன்னா இப்படி வந்திருக்கு, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. குழந்தைங்க தானே மல்லி, அதுக்கு என்ன மல்லி நீ ஏன் மல்லி பதற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க குழந்தைங்கள்லாம் வந்து கனவுல பார்க்க கூடாது, சாவை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனாலதான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இல்லை, நீ மனசை போட்டு குழப்பிக்காத, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, சரிங்க நீ எதுவும் நினைக்காம கோயிலுக்கு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நல்லபடியா போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்றாங்க. இருந்தாலுமே மல்லிக்கு சுத்தமா வந்து மனசே சரியில்லை. எப்படி நினைக்கிறது போறதுன்னு சொல்லிட்டு தெரியாம மல்லி வந்து திணறி போயிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து மல்லிக்கு ஒரு விஷயம் கிளியரா புரிய வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு மட்டும் மல்லிக்கு நல்லாவே வந்து தெரிய வந்துடுது. தெரிய வந்ததுமே சரி என்னதான் நடக்க போகுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போனா இந்த சுடரோட ஆக்டிவிட்டிஸ், அவ பண்ற விதம், ஃபேஸ் ரியாக்ஷன் எதுவுமே வந்து சரியே கிடையாது. கோயிலுக்கு போனதுமே மல்லிக்கிட்ட நம்ம இந்த சுடர் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மல்லி வீட்டை நல்லா பூட்டி போட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை ஏண்டி நீ கேட்குற, அதை ஏன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்னா நீ இதுக்கு மேலே அந்த வீட்டுக்கு போக மாட்டல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, என்ன உளறிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உளர்றனா உன்னால பாரு என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருடி அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பார் சுடர், என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்காத, அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஏன் உன் குடும்பத்தை அழிக்க போறேன், எனக்கு அவசியம் இல்லாத ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க, அது உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி மல்லி கேட்க, சச்சா நான் ரொம்ப திருந்திட்டேன் மல்லி, இதுக்கு மேலே வந்து நான் ரொம்ப வந்து குட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப திருந்தி ரொம்ப நாள் ஆகுது மல்லி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏண்டி நடிக்கிற பச்சையா, நீ எப்படிப்பட்டவ, யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி மல்லி சொல்றாங்க. அப்பதான் வந்துட்டு சாமிலாம் கும்பிட்றதுக்காக போறாங்க. இவ சுடர் சொல்றா, அம்மன் என் மேல தானே வந்தாங்க, அதனால நானே என் கையாலே வந்து பொங்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்னடா இது, இவ வழக்கம் போல எந்த வேலையும் பார்க்க மாட்டா, இப்ப வேற பொங்க வைக்கிறாள், இவளோட பிளான் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி மல்லி ரொம்ப வந்து குழப்பத்தோட இருக்காங்க. பொங்கலும் வச்சிடுறா. பொங்கல் வச்சு அதுல யாருமே பார்க்காத போது அங்கிருந்து வாங்கிட்டு வந்த இலையில 2 பாய்சனை ஊத்தி கலந்து வச்சிடுறா. அம்மனுக்கும் படையல் போட்டுட்டாங்க. படையல் போடும்போதே வந்துட்டு அந்த தேங்காய் வந்து அழுகி போயிருக்கு. மல்லிக்கு இன்னும் மேலும் மேலும் வந்து சந்தேகம் கூடிக்கிட்டே இருக்கு. ஏதோ மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்க போற மாதிரி மல்லிக்கு கிளியரா வந்து புரிய வருதுங்க. ஐயர் சொல்றாங்க, ஏதோ கெட்டது நடக்க போகுதுமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒருத்தர் ஒரு மூஞ்ச பாத்துக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு கதிரேசன் சொல்றாங்க, அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க ஐயா, ஏன்னா எங்களை அம்மன்னா வர சொன்னிச்சு, அதனால எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லப்பா ஏதோ நடக்க போகுது எனக்கே தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்கிறாங்க. அப்பதான் இந்த சுடர் இருந்துகிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இவன் சும்மா வந்துட்டு ஒல்ட்டின்னு இருக்கான், இவனுக்கு ஒரு 500 ரூபா காசை கொடுத்தா வாய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல,
அம்மா இங்கே பாருங்க, நான் காசுக்கு ஆசைப்பட்டு சொல்லலை, மனசு சொல்லுது சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவ வந்து அவனை திட்டி திட்டி அனுப்பிடுறா. சரி இதெல்லாம் கண்டுக்காதீங்க, வாங்க நம்ம போயிட்டு பிரசாதம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே, இல்லைம்மா எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைப்பா அம்மன் நம்ம குடும்பத்தை தான் வர வச்சுது, அதனால இந்த பிரசாதத்தை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க மட்டுமே சாப்பிட்லாம், வேற யாரும் சாப்பிட வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏம்மா இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைப்பா எனக்கு தோணுதுன்னு சொல்லி அப்பையும் சமாளித்து எல்லாரையும் உட்கார வச்சு பிரசாதம் கொடுத்துட்ருக்கா. அப்போ தான் மல்லி கேட்குறாங்க, ஏன்டி நீ சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றோன்னு மல்லி கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த கதிரேசன் இருந்துக்கிட்டு, ஏமா மல்லி என் ஆத்தா வந்துட்டு ரேணுகா மேலே தான் இறங்கினா, அவள் சொல்கிற பேச்சை கேளேம்மா சாப்பிடுமான்னு சொல்லிட்டு எல்லாரையும் சாப்பிட வச்சிடுறாங்க. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே இவளை சாப்பிட சொல்றாங்க, வாயில வைக்கிற மாதிரி வச்சு தூக்கி போட்டுறான். உடனே வந்து என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. அப்பதான் வந்துட்டு மல்லிக்கு இன்னும் சந்தேகம் வந்துட்டு அதிகமாயிட்டே இருக்கு. சாப்பிட்டு முடிச்சாச்சு, இதுக்கு மேல சந்தேகப்பட்டு என்ன பிரயோஜனம், சரி எல்லாம் வெளியே போலான்னு சொல்லிட்டு கோயிலை விட்டு வெளியே வாசலுக்கு வர்றாங்க. வந்ததுமே வந்து வெண்பா வாயிலேருந்து ரத்தம் வந்து கீழே உள்ள, மல்லி வந்து ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு மல்லி போகும், மல்லி வாயிலேருந்து ரத்தம் வந்து கீழே உள்ள, விஜய் வந்து மல்லிக்கு வெண்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வாயில ரத்தம் வந்து விழ, இப்படியே வந்து சாப்பிட்ட 5 பேருமே அப்படியே ஸ்பாட்லேயே வாயில ரத்தம் வந்து விழுறாங்க. தண்ணி தண்ணி தண்ணின்னு சொல்லிட்டு 5 பேரும் கத்த, இந்த சுடர் வந்து சிரிச்சுக்கிட்டு நிற்கிறா. அப்போதாங்க வந்து கதிரேசனுக்கு தெரிய வந்தது, ஐயோ நம்ம நம்பி ஏமாந்துட்டோமே, அப்போ மல்லி சொன்னது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ப்ளீஸ்மா தண்ணி எடுத்துருவான்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அப்போதான் வந்துட்டு மல்லி சொல்கிறா, ப்ளீஸ் என் குழந்தைக்கு ஏதோ ஆகுது, ப்ளீஸ் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடு சுடர் அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடி இவ்வளோ நாளாக என்னென்ன பண்ண, இதுக்கு மேலே பாரு உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள்லாம் பத்திரமா போய் சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. கதிரேசன் இருந்துக்கிட்டு, என்னம்மா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன் பொண்ணுன்னு நினச்சியா, உனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே எல்லாருமே அழுகுறாங்க. நிஷா இருந்துட்டு, அக்கா அக்கா நீ நடிக்கிறதானக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அடிபோடி மல்லி அத்தனை வாட்டி நான் சுடர் சொன்னாங்க, நீங்க நம்புனீங்களா, நம்பலை, இப்போ அனுபவிங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே விஜய் வந்து ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு கெஞ்சுறாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே நடிச்சல்ல, அனுபவி அப்படின்ற மாதிரி சொல்றா. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.